உலகெங்கும் வாழக்கூடிய எனது அருமை தேவேந்திர குல வேளாளர் தாய்மார்களுக்கும் இளைஞரணி நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் என்று சொன்னாலே உழவினுடைய மேன்மையை பற்றி எடுத்து கூறுவது. உழவு என்று சொன்னால் உழவர்கள் இல்லாமல் உழவு இருக்க முடியாது. இந்த உழவை தங்களுடைய உயிர் தொழிலாக மதித்து நடக்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களே. உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், திருவள்ளுவர் திருநாள் என்று எப்படி பெயர் வைத்தாலும் அது சேற்றிலே இறங்கி நாற்று நடக்கூடிய, உழவடிக்கக்கூடிய, களை பறிக்கக்கூடிய, உரம் போடக்கூடிய, கதிரை அறுத்து களத்துக்கு கொண்டு வரக்கூடிய, வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய உழவர்களுடைய மக்களான தேவேந்திர குல வேளாளர்களுடைய பெருமையை பேசாமல், வரலாறு பேசாமல் அந்த உழவர் திருநாள், பொங்கல் திருநாள் முற்று பெற முடியாது. எப்படி மெல்ல மெல்ல வேளாண்மைக்கான மதிப்புகள் குறைக்கப்பட்டதோ அதே போல வேளாண்மையில ஈடுபட்ட வேளாண்மையினுடைய முதுகெலும்பாக இருந்த மூத்த குடி தமிழ் மக்களான தேவேந்திர குல வேளாளர்களுடைய முக்கியத்துவத்தையும் இடைப்பட்ட காலத்திலே மறைத்தார்கள். அவர்களுடைய பெருமைமிகு அடையாளங்களை அழித்தார்கள். அவர்களை பள்ளர்கள் என்றும், அரிதன் என்றும், தாழ்த்தப்பட்டவன் என்றும், தலித் என்றும், பட்டியல் பிரிவினன் என்றும், ஆதிராவிடன் என்றும் எப்படியெல்லாம் தாழ்த்தி அழைக்க முடியுமோ அதை மட்டுமே இந்த தமிழ் சமுதாயத்தில் கடந்த 200-300 ஆண்டு காலமாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நிய படையெடுப்பில் இந்த மண்ணினுடைய மூத்த குடி மருதன மக்களான தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்தார்கள். தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை இழந்தார்கள். தங்களுடைய அடையாளங்களை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். கட்டாயப்படுத்தி இப்படித்தான் உன்னை நீ அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் நீ பள்ளன் என்று வந்தேரிகள் இந்த சமுதாயத்தை தாழ்த்தி பார்த்தார்கள். அதையே சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் சட்டமாக்கி இருக்கிறார்கள். அதை அறிவார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த ஒரு சமுதாயமும், அது நாடாக இருந்தாலும் சரி, மொழி ரீதியான இன ரீதியான சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடையாளத்தை அது மீட்டெடுக்காமல் அது நாடோ இனமோ தலை நிமிர்ந்ததாக வரலாறு இல்லை. எனவே ஒன்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எது இடைப்பட்ட காலத்திலே உன் மீது திணிக்கப்பட்டதோ அதை தூக்கி எறிய வேண்டும். அதை குப்பை தொட்டியிலே கொண்டு போய் போட வேண்டும். அதை எரித்து சாம்பலாக்க வேண்டும்.
அதை மண்ணோடு மண்ணாக புதைத்திட வேண்டும். இதைத்தான் 2019 ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த தை திருநாள் பொங்கல் திருநாளில் தமிழகமெங்கும் இந்தியாவெங்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தேவேந்திரகுல சொந்தங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த பொங்கல் திருநாளை நாம் வழக்கமாக போகி பண்டிகை என்றும் பெரும்பொங்கல் என்றும் மாட்டுப் பொங்கல் என்றும் கொண்டாடுவோம். போகி என்று சொன்னாலே பழையன கழிந்து புதியன புகுதல். அந்த வகையில நாம் இந்த பொங்கலை பள்ளன் என்று உழவர்குடி மக்களை தாழ்த்தியதை இனிமேல் நாம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து அதை நீக்க வேண்டும். நம்முடைய உதடு எந்த காரணத்தை கொண்டும் அதை உச்சரிக்க கூடாது. நாம் மட்டுமல்ல, வேறு எந்த உதடும் உன்னை பார்த்து அப்படி தாழ்த்தி உச்சரிப்பதற்கு அனுமதிக்க கூடாது. அதைத்தான் நாளை தமிழகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய இந்த போகி திருநாள் என்று இந்த உழவர்குடி மக்களை தாழ்த்தி அழைப்பதற்கு எந்தெந்த வாசகங்கள் பயன்படுத்தப்பட்டதோ அதையெல்லாம் நான் இப்பொழுது என்ன செய்கிறோனோ அதே போல தமிழகத்தினுடைய அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் செய்து இதை நமக்கு மட்டுமல்ல, இதை தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடிக்கும், இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கும் இதை அனுப்பி வையுங்கள். அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாளை நடைபெறக்கூடிய அந்த போகி திருநாளில் தேவேந்திர மக்களுடைய உணர்வு என்ன என்பதை நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள் என்பதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். நாளை பழையன கழிய வேண்டும், நாளை மறுநாள் தேவேந்திர வேளராக நீங்கள் எழ வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். இப்பொழுது நான் முதலிலே இந்த பள்ளன் என்ற வார்த்தையை இப்பொழுது அழித்து அதை குப்பை தொட்டியிலே போடுகிறேன். இப்பொழுது பாருங்கள், இதை முதல்ல நான் அழிக்கிறேன். இதேபோல் நீங்கள் செய்திட வேண்டும். இதை பல துண்டுகளாக கிழித்து போட வேண்டும். அடுத்தது தாழ்த்தப்பட்டவன். இது கூடாது. இந்த வார்த்தையை நீங்களும் உச்சரிக்க கூடாது, மற்றவர்களும் உங்களை பார்த்து உச்சரிக்க அனுமதிக்க கூடாது. அடுத்து தலித். அடுத்தது அரிஜன். அடுத்தது ஆதி திராவிடன். அடுத்தது எஸ்சி. இப்பொழுது பழையன கழிந்து விட்டது. ஐயா, இந்த தாள் மட்டும்தான் கிழித்து போட வேண்டுமா என்ற ஐயங்கள் உங்களிடத்திலே எழலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஏறும் போரும் நம்முடைய குலத்தொழில். இப்பொழுது ஏரை மட்டுமே பேசுகிறோம். போருக்கு தயாராவதற்கும் இதுதான் முன்னோடி என்று வெறும் வெள்ளைத்தாளில் எழுதி கிழித்து போடுகிறோம். உன்னை இந்த மத்திய அரசுகள், மாநில அரசுகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் உன்னை இந்த வார்த்தையாலே அரசாணைகள் மூலமாக தாழ்த்துகிறதோ அதையும் கிழித்து போடுவதற்கு உண்டான அறைகூவல் விரைவிலே வரும். அதற்கு தயாராகு. 2019
ஜனவரி 14 பள்ளன், ஆதிராவிடன், தாழ்த்தப்பட்டவன், அரிஜனம், பட்டியலினம் என்று எப்படியெல்லாம் உங்களை தாழ்த்துவதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதெல்லாம் இன்றோடு முடிவு செய்யப்பட்டதாக நாம் கருத வேண்டும். நாமும் தவறியும் கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களும் உங்களை நோக்கி பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. இனிமேல் உங்களுடைய உள்ளங்களிலே தூக்கத்திலே தட்டி எழுப்பி நீ உன்னை எப்படி அடையாளப்படுத்த விரும்புகிறாய் என்று சொன்னால், நான் தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒற்றை சொல்லில் அனைவருமே அடையாளப்படுத்தக்கூடிய வகையில்தான் இதுதான் உங்களுடைய உள்ளங்கள், உதடுகள், வீடுகள், வீதிகள், ஊர்கள், இந்த நாடெங்கும் ஒலிக்கப்படக்கூடிய ஒரே வார்த்தை இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒற்றை சொல்தான். இதுதான் உங்களுடைய பொங்கல் திருநாளை முன்னிலைப்படுத்தக்கூடிய கோஷமாக இருக்க வேண்டும். அன்புள்ள கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சங்கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அதேபோல போகியும் பழையன கழியக்கூடிய திருநாளாகவே கொண்டாடுவோம்.